இருக்கலாம், சாகும்போது கறிக்கடிக்காத இது இருக்கும். நமக்கு இந்த 6 அறிவு வந்ததுனால எல்லாம் புரிகிறதுனால ஒரே பிரச்சனையா இருக்குது. ஆனா சங்கீதக்காரன் எழுதுகிறான், நான் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்னா பிரமிக்கத்தக்க அதிசயமாய். ஐயோ, நம்ம அவ்வளோ நம்மளை எப்படி வேணாலும் நம்மளை மாற்றலாம். பாருங்க, ஒரு வாலிபனை கூட்டுட்டு போய் ஒரு 10 வருஷம் அவனை உட்கார வச்சு பேசி 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 அவனை தற்கொலை படை தீவிரவாதியா மாத்திடுறாங்க. இன்னொருத்தனை அப்படியே ஒன்றும் இல்லாத ஒரு மனுஷனை உருவாக்கி 10,000 பேருக்கு தலைவனா மாத்துறாங்க. ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறான், ஒரு மனுஷன் ஊழியம் செய்யறான். மனுஷனுக்குள்ள, ஒரு சாதாரணமான மனுஷனுக்குள்ள என்னென்ன செயல்படுது பாருங்க. இந்த கண்டுபிடிப்புகள் பாருங்க, இங்க இருக்கிற ஸ்பீக்கர், இங்க இருக்கிற மைக், இங்க இருக்கிற கேமரா, இது எல்லாமே யாருடையது அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷனுடைய ஞானம். ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த ஞானம். அப்ப எந்த அளவிற்கு மனுஷனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்களும் நானும், வேதம் சொல்லுகிறது, விலையேற பெற்றவர்கள். நீங்களும் நானும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடி. நீங்க எங்க பிறந்தீங்கன்றது முக்கியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்துல தான் பிறந்தாரு. ஆனா அடைஞ்சது கல்வாரி சிலுவையை ஜெயித்து பரலோகத்துல ஏறி போய் அவர் செய்த ஊழியம் பெரிய ஊழியம். அதனால எங்க பிறந்தோம், எங்க வளர்ந்தோம் அப்படின்றதுக்காக அல்ல, இந்த உலகத்துல என்ன செஞ்சோன்றதான் மெயின். ஹல்லேலூயா. நீங்க உங்களை ஒருத்தரும் நீங்க சாதாரணமா எடை போடாதீங்க. நீங்க யாருமே சாதாரணம் இல்லை. கர்த்தர் நம்மை அப்படியே நீங்க உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ண உங்களை வளர பண்ண நீங்க தரிசனம் கிடைக்க நீங்க ஜெபிக்க நீங்க கத்துக்க நான் நம்புறேன் அது போயிட்டே இருக்கும். நம்ம வயிற்றுல பார்த்தீங்க, உள்ள இப்போ நீங்கள் வயிற்றுல அறுத்து பார்த்தீங்கன்னா குடல் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் இந்த ஆட்டுக்குடலெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இந்த ஆட்டுக்குடலெல்லாம் கறிக்கடையில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குடல் எவ்வளோ இருக்குன்னா வெயிட் போட்டு குடியான்னு கேட்டால் ஒரு 300 கிராம் இல்லைன்னா ஒரு 400 கிராம் வரும்னு வச்சுங்களேன். அதுக்கு மேலே ஒரு வயிற்றுக்குள்ளே ஆட்டுக்கு வயிற்றுக்குள்ளே எல்லாம் பெரிய குடலாம் நிறைய இருக்காது. அவ்வளோதான், ஒரு கிலோக்குள்ளே இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த குடலை எடுத்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு வரும் பாருங்க. நீளமாக ஒரு 15 ஒரு ஏக்கரை சுற்றி நம்ம நூல் பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். அதே போல் நம்முடைய உடம்புல இருக்கிற நரம்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னமோ இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் வச்சு இவ்வளோ பெரிய பில்டிங்கே கட்டுற அளவுக்கு ஒயர் தயாரிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த நரம்புகள் எல்லாம் அவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸாக ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறாரு. எத்தனை உலகத்தில் இருக்கிற அத்தனை எக்யூப்மெண்ட்ஸையும் கண்டுபிடிக்கிற எக்யூப்மெண்ட்ஸை எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த கண்ணு பார்வை பாருங்களேன், எவ்வளோ தூரத்தில் பார்க்குது, எவ்வளோ பவர், என்ன பவர் இருக்கிறதுலே இத்தினோண்டு. ஆனால் என்ன வேலை பண்ணுது பாருங்க. அப்போ நம்மளை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, ஆமென், நம்மை அதிசயமாய ஆண்டவர் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க உங்களை உருவாக்கி கொள்றதுல தான் இருக்குது. நீங்க உங்களை வளர்த்தி கொள்ளுகிறதுல தான் இருக்குது. நீங்க